இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யார் யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹுடைய நண்பன். துனியால அல்லாஹ்ட நண்பனாகிற லேசா? உலமாக்கள் எழுதுறாங்க, சல்லம கல்பஹு இலர் ரஹ்மான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கல்புல அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது. வஜஸதஹு இலன் நீரான், அல்லாஹ்வுக்காக வேண்டி நெருப்பில் போடப்பட்டவர். உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த நேரம் 16 வயசாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து. 16 வயசு. சமிஅனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹீம். இந்த வசனத்துக்கு கீழால முஃபஸ்ஸிரூன்கள் எழுதுறாங்க, 16 வயது வாலிபன். இங்க இருக்கிறீங்க 16 வயது பிள்ளைகள், ஓலவல் எழுத போறவங்க, 10ஆம் ஆண்டு எங்கட பாசையில சொல்றேன்டா. சுபஹானல்லாஹ். நீங்க கேளுங்க, முதலாவது நான் இன்றைக்கு மௌத்தானா சொர்க்கவாதியா நரகவாதியா? நீங்க கேளுங்க. உங்களை 16 வயது வாலிபன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த சாதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட நண்பன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்த தகப்பன் ஆசர் அல்லாஹ்ட எதிரி. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? வீட்டுக்குள்ள 2 கொள்கை இருந்தாலே எங்களால பிரச்சனை. அவர் தக்பீரை இங்கே கட்ட சொல்றாரு, அடுத்தவர் கீழே கட்ட சொல்றாரு. அதுலேயே பிரச்சனை குடும்பத்தில். அதுலேயே பொண்ணு எடுக்க மாட்டாங்க, மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்க. யோசிங்க, நான் சொல்றது சரியா பிள்ளையா? மகன், வளர்த்த மகன் அல்லாஹ்வுடைய நண்பன், வளர்த்தவர் ஆசர் அல்லாஹ்வுடைய எதிரி. அதுவும் சாதாரண எதிரி அல்ல, சிலைகளை செய்து வியாபாரம் செய்யும் எதிரி. எப்படி இருக்கு? பாப்பாட தொழில், வளர்ப்பு தகப்பண்ட தொழிலே என்ன தெரியுமா? சிலை வியாபாரி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தகப்பனுக்கு செய்த பயான் அல்லாஹ் சூரா மரியம்ல சொல்ற, யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. கேட்பதற்கு சக்தி இல்லாத, பார்ப்பதற்கு சக்தி இல்லாத, எந்த பிரயோசனத்தையும் தராத இந்த சிலைகளை ஏன் வணங்குகிறீர்கள்? யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதிக ஃபத்தபிஅனி அஹ்திக ஸிராத்தன் ஸவிய்யா. தகப்பனே, அருமை தந்தையே, உங்களுக்கு அல்லாஹ் தராத அறிவை எனக்கு தந்திருக்கிறான். நுபுவத்துடைய அறிவு, மார்க்க அறிவு. நான் சொல்வதை கேளுங்கள், என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், சிலைகளை விட்டுவிடுங்கள், உங்களுக்கு நேரான வழியை நான் காட்டுகிறேன். 16 வயது வாலிபண்ட பயான். குடும்பத்தில் எத்தனையோ பேருக்கு தொழுகை இல்லை, குடும்பத்தில் எத்தனையோ பேர் ஹராத்துல, குடும்பத்தில் எத்தனையோ பேர் பேசுறல்ல. நீங்க யாராவது ஒருத்தர் போய் அவங்களுக்கு பயான் சொல்லியிருக்கிறீங்களா? தொழுங்க, நரகம் போகாதீங்க. குடும்பத்தை சேர்ந்து நடங்க, நரகம் போகாதீங்க. எத்தனை பேர் சகோதரர்களே பயான் கேட்கலாம், பயான் பண்றதுதான் பிரச்சனை. சுப்ஹானல்லாஹ். அவ்வளோ அழுது பயான், அவ்வளோ உருக்கமான பயான். யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீர்கள். இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தவன் ஷைத்தானை வணங்காதீர்கள். வாப்பா, என்ன வழிபடுங்க, எனக்கு வழிபடுங்க, அல்லாஹ்வை வணங்குங்க, உங்களுக்கு நேர்வழியை நான் காட்டுகிறேன். பயான கேட்டுட்டு இருந்து ஆசர் சொன்னாராம், அராகிபுன் அன்த அன் ஆலிஹதி யா இப்ராஹீம். ஏ இப்ராஹீமே, என்னுடைய தெய்வங்களுக்கு நீ ஏசுறியா? எந்த கடவுள்களுக்கு நீ ஏசுறியா? ல இல்லம் தன்தஹி,
உண்ட இந்த தஅவாவுடைய பணியை நீ நிப்பாட்டவில்லை என்றால் லஅர்ஜுமன்னக், புள்ள என்றும் பார்க்காம உன்னை கல்லால் அடிச்சு நான் கொல்லுவேன். வஹ்ஜுர்னி மலியா, உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்லை, என்னோட பேச்சுவார்த்தையும் இருக்கப்படாது, போவழி. யோசிச்சு பாருங்க, 16 வயசு பொடியனை ஊட்ட விட்டு திரத்தி விட்டா எங்க போவான்? எங்க போவான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, பெத்தவனா படைத்தவனா? பெத்தவனா படைத்தவனா? பெத்தவன் முக்கியம் அல்ல, படைத்தவன் தான் முக்கியம். பெத்தவனாண்டும் அது பிரச்சனை, வளர்த்து ஆளாக்கியவரா அல்லது படைத்தவனா? படைத்த ரப்பு தான் முக்கியம். உடனே வழியாகினாங்க வீட்டை விட்டு. அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? நீ எனக்காக உன்னை வளர்த்த தகப்பனை நீ உட்டியா இப்ராஹிம், இதற்கு பின்னால் உனக்கு பெயர் அபுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தகப்பன் நீதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பிள்ளைகள், ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, ஹஜரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. பனு இஸ்ராயீல்ல வந்த 70,000 நபிமார் இந்த பரம்பரையில் வந்தாங்க. அல்லாவுக்காக ஒரு உறவை விட்டார், அல்லாஹ் நபிமாருக்கே தந்தையாக மாற்றினான். மூத்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய பரம்பரையில் நபி வரவில்லை, ஒரே ஒருவர் வந்தார், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாலிபர்கள் சிந்தியுங்கள், அல்லாவுக்காக செய்த தியாகம் இன்று அல்லாஹ் இன்று வரைக்கும் அவருடைய பெயரை உயர்த்தி வைத்திருக்கிறான். ரெண்டாவது, இப்போ ஊரை விட்டு வெளியாக வேண்டிய நிலைமை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது பாபிலோனியால், ஈராக்கில் இருக்குது. நம்ரூத் மன்னன் வாழ்ந்த ஏரியா, மன்னனோட பிரச்சனை. 16 வயது பொடியன், உலகத்தையே ஆண்ட சக்கரவர்த்திக்கு முன்னால் இப்ப பெரிய பயான். என்ன பயான்? என்ன பயான்? என்ற ரப்பு அல்லாஹ், அவன்தான் கடவுள், நீ தெய்வம் கிடையாது. நம்ரூத் சொன்னான், நான் தான் கடவுள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்ற ரப்பு யார் தெரியுமா? யுஹீ வ யுமீத், அவன் நினைச்சா மௌத்தாக்குவான், நினைச்சா ஹயாத்தாக்குவான். நம்ரூத் சொன்னான், எனக்கும் செய்யலும் அது. 2 பேரை கூப்பிட்டான், ஒத்தண்ட கழுத்தை வட்டினான், ஒத்தனை விட்டுட்டான். நினைச்சா மௌத்தாக்குறேன், நினைச்சா ஹயாத்தாக்குறேன். அப்படியா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, فإن الله يأتي بالشمس من المشرق فأت بها من المغرب. ஏண்ட அல்லாஹ் அவன் எப்படியானவன் தெரியுமா? அவன் கிழக்கு திசையிலிருந்து சூரியனை உதிக்க செய்கிறான். நீ உண்மையான கடவுளாக இருந்தால் மேற்கு திசையிலிருந்து சூரியனை கொண்டு வா, சூரியனை கொண்டு வா. நம்ரூத் வாய் பொத்தி பட்டுச்சு. கோவத்தில் என்ன செஞ்சான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல போட்டான். நெருப்புல போட்டான். எல்லாருக்கும் தெரியும் வரலாறு. இப்ப ஊர்ல வாழ இயலாத நிலைமை. சொந்த ஊரா வெளியூரா? கொஞ்சம் சிந்திங்க. நாங்கள் பொத்துவில் நிம்மதியாக வாழ்கிற எல்லாரையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அறிவித்தல் ஒன்று வருது, வார வருஷத்துலேருந்து நீங்கள் எல்லாரும் போய் லவ் கலையில் தான் வாழணும். கேட்டத்தோடையே சில வயசாளிகளுக்கு ஹார்ட் நின்று. அது மனுஷன் வாழ்கிற ஏரியாவா? அது யானைக்காடு. வார வருஷத்துல இருந்து நீங்க எல்லாரும் இந்த ஊரை காலி பண்ணி போட்டு நீங்க புத்தலையில போயிருக்கோம். எப்படி இருக்குமே? எப்படி இருக்கும்? நாங்க கதை கேட்கிறோம், சும்மா கதை கேட்கிறேன். கொஞ்சம் பிராக்டிக்கல்ல சிந்திச்சு பாருங்க. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 16 வயசு இளம் வாலிபன். பரவாயில்ல, சொந்த ஊர் தேவல், எனக்கு அல்லாஹ் தான் முக்கியம். வெளியாகினார் வீட்டை விட்டு. அல்லாஹ் சொன்னான், ஓண்ட ஊர் ஈராக், அதெல்லாம் என்ன ஊர்? நான் தாரேன் இடம் காபத்துல்லா, அங்கவா, மக்காவுக்கு வாங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ட்,
கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட், கட்டுமான பணி வேலை. என்ன வேலை? ஊடு கட்டுற வேலை இல்ல, அல்லாஹ்வுடைய மாளிகை காபாவை கட்டும் வேலை. நீங்க சீமண்டி கொண்டறவும் தேவையில்ல, நீங்க இந்த என்ன அந்த இந்த கல் மண் அது இது அந்த கவுண்டி அது இது ஒன்றும் நீங்க கொண்டு வர தேவையில்ல. வாங்க, நீங்க வாங்க, காபாவுக்கு வாங்க. உங்களுக்கு கல் எடுக்கிறதுக்கு மலை அபு குபைஸ் மலை, உலகத்தில் அல்லாஹ் முதலாவது படைச்ச மலை. அங்கிருந்து தான் கல் எடுத்தாங்க. ஹரத்தோடு இருக்குது, முதலாம் நம்பர் கேட்டோட மன்னர் பெலஸ் அங்கதான் கட்டியிருக்கிறாங்க. ஏறி ஏறி கட்டணுமே காபாவை, என்ன செய்யறது? ஒசரம் இங்க என்ன சொல்ற, அந்த போட்டு ஒசரம் மாதிரி ஒன்றை போட்டு ஏறி கட்டுவாங்களே, என்ன சொல்றது? எஸ்கலேட்டர், அதை போட்டு கட்டுவாங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பாசே நமக்கு தெரியாது. அதுக்கு அல்லாஹ் இறக்கி கொடுத்த என்ன தெரியுமா? சொர்க்கத்திலிருந்து 2 மாணிக்கம். திருமிதியில ஹதீஸ், இன்னர் ருக்ன வல் மகாம யாகூதானி மின் யாகூத்தில் ஜன்னா. சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் மாணிக்கத்தை இறக்கினான். அந்த மாணிக்கத்துக்கு தான் சொல்ற மகாமு இப்ராஹிம். எப்படி மாணிக்கம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மாணிக்கத்துடைய ஒளியால கிழக்கும் மேற்கும் நிறைந்திருந்ததாம். மக்களுக்கு கிட்ட போக இயலாங்கிறதால அல்லாஹ் லைட்டை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறினா காபா உயர 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 கல்லு உயர்ந்து கொண்டே சென்றது. எதனால வந்தது? எதனால வந்தது? அல்லாஹ்வுக்காக சொந்த ஊரை தியாகம் செய்தார். அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், மார்க்கத்துக்காக செய்த தியாகம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பணக்காரன் அல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்தவர் அல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஊர் தலைவர் அல்ல. மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுக்காக எதையும் இழந்தார். அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான். அது மட்டுமா? அது மட்டுமா? வத்தகிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த இடத்தில் நின்று காபாவை கட்டினாரோ அந்த இடத்தில் தொழுவதை அல்லாஹ் ஷரியத்தாக ஆக்கிவிட்டான். ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போனாக்களுக்கு தெரியும், தவாஃப் செஞ்சுட்டு எங்க தொழுவுற? சுன்னத். சுன்னத் எங்க தொழுவுற? மகாம் இப்ராஹிமுக்கு பின்னுக்கு. ஒரு செகண்டாவது யோசிங்க, அந்த இடத்துல தொழுகை நடக்காம இருக்குதா? ஒரு செகண்டாவது அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். ஏன்? அல்லாஹ்வுக்காக இழந்தார்.